உனக்காக எவ்வளோ நேரம் நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 15 மினிட்ஸ்ல அங்கே இருப்பேம்மா. இன்னும் 15 மினிட்ஸில் நீங்கள் இருக்கணும். ஓகே ஓகேம்மா வரேன். ஓகே. எங்கே போச்சு? இங்கே தானே எங்கே வச்சேன்? அக்கா அக்கா என்னடா இங்க இருந்த என் பைக்கிய பாத்தியா? ஏண்டா பைக்க நானா ஓட்டுறேன், கீ எங்க வச்சேன்னு என்கிட்ட கேக்குற? உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. ஆத்துல போட்டுட்டு குளத்துல தேடுறான். ஆமா தேடுறேன் போ. டேடே ஈபி பில் கட்டினியாடா? இல்லக்கா மறந்துட்டேன். ஷோ பிராணத்தாரங்கிறாளே. சரிடா வாட்டர் பில்லாவது கட்டினியா? மாட்டாளே. ஷோ அதையும் மறந்துட்டேன். விடுக்கா நாளைக்கு கட்டுறேன். நீ ஏண்டி நடந்து வர? மாமாவை நம்பி இருந்தா நாளைக்கு தான் வருவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக்ல போறாங்க, நான் மட்டும் தான் நடந்து. ஏண்டா உன் கல்யாணத்துல தாலி கட்ட வருவியா இல்ல அதையும் மறந்துடுவியா? கண்டு கொஞ்சம் சொல்லியாத. உறங்காமலே அவள் வெளிகளை படித்தேன், புரியாமலே அவள் சிலையினை படித்தேன், தெரியாமலே இந்த காதல் விஷம் குடித்தேன், அறியாமலே இவள் மூச்சு மெல்ல சரிந்தேன். உறங்காமலே அவள் விழிகளை படித்தேன், புரியாமலே அவள் சிலையினை படித்தேன், தெரியாமலே இந்த காதல் விஷம் குடித்தேன், அறியாமலே இவள் மூச்சு மெல்ல சரிந்தேன். சரி என்ன ஆர்டர் பண்ண? நீ வராம இன்னைக்கு நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். இன்னைக்கு பர்ஸ் பஞ்சர் தானா? அப்புறம் என்னெல்லாம் சாப்பிட போற? எதுனாலும் ஓகே. மீண்டும் ஃபீலிங்ஸ் மீண்டும் வருவேனே, நானே உன்மேல சாய்ந்து கிடந்தேனே, தாண்டும் பெண் மோகம் பார்த்து படித்தேனே. தடி வெளில வெயிட்டிங்க. ஓகே ஹாய் புச்சுக்குட்டி. வந்துட்டியா? போடா. கட்ட வர எங்கம்மா? குட் பை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கடி. வாடா நீ நல்லவனே. மாமச்சி என்ன இன்னைக்கு ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கு? இல்லடா மச்சி, உங்ககிட்ட ஏதோ சொல்லணுன்னு தான் வந்தேன், பட் மறந்துட்டேன். அது என்ன புதுசா உனக்கு? இல்லடா மச்சி, வர வழியில் ஆக்சிடென்ட் ஒன்று பார்த்தேன். ஐயோ
இதுதானா? இதுவும் ஊருக்கு புதுசா என்ன? பொண்ணுங்களுக்கு சீன் போட பைக்ல ஸ்பீடா போ வேண்டியது. அப்புறம் கவுந்து கிடக்க வேண்டியது. அத விடு. அத பத்தி பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாளைக்கு குஞ்சிக்குளம் போலாம். அவன் அவங்க ஆள கூட்டிட்டு வந்துரு. ஓகேவா? செருப்பு பெய்யுண்டா கொலை பண்ணிடுவேன். ராசாத்தி நீ வாடி. தவிர என்ன யோசிக்கிறாரு? இல்ல மச்சி ராசாத்தி தான்டா. ஏய் மச்சி ராசாத்தி நாளைக்கு கொண்டு வந்துருவல. ஏய் எங்கிட்டயா 3 ஃபுல்லு நாளைக்கு ஃபுல் டே மாட்டதான். இவனா? ஹலோ ஹலோ, ஏண்டா உன்னை இவ்வளோ கேவலமா திட்டியும் திரும்ப எனக்கு கால் பண்ற? சொன்னப்பல நீ என்னை திட்டிருந்தல்ல, மறந்தே போச்சு. ஆமா, உனக்கு வேற என்னதான் ஞாபகம் இருக்கு? நீ என்னை திட்டினதை மறந்தபடியால் தான் நான் உனக்கு கால் பண்ணியிருக்கேன். அதுவே ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா உன் மேலே எனக்கு கோபம் தான் வந்திருக்கும். அதுவே நமக்குள்ள விரிசலை ஏற்படுத்தியிருக்கும். மறதியால் ஏற்படுற ஒவ்வொரு பிரச்சனையும் நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் புதுசாக பிறகு. ஆமா, இதையே நீ எத்தனை நாளைக்கு சொல்ற நானும் பாக்குறேன். சரி, நடந்ததை பற்றியே பேசி நேரத்தை வீணடிக்காம நடக்க போகிறத பற்றி இது வேற பேசலாம். சரி சொல்லு. குட். நாளைக்கு 7 மணிக்கு நீ ரெடியாக இரு. நான், நீ, அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குஞ்சுக்கலாம் போகிறோம். நோ சான்ஸே இல்லை. நாளைக்கு என்னோட ட்ரீம் ஒர்க்குக்கான இன்டர்வியூ ஒன்று இருக்கு. அதுக்காக நான் கொலம்பு போறேன். அதை சொல்றதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். நீ என்னடானா? நோவே, நீ என் கூட வர. ப்ளீஸ்டா, சொன்னா கேளு. நான் முக்கியமா இல்லை வேலை முக்கியமா? இது வேற. நீதான். பட் ப்ளீஸ்டா. ஓஹோ, அப்போ உன் ட்ரீம் ஒர்க்குக்கு எப்போ? சரி, நான் வரேன். என்ன டைம்? குட். நாளைக்கு 7 மணிக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே? ஓகே, பாய். ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், ஹாவ் அ நைஸ் டே, டேக் கேர், பாய் பாய். தீபன், 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 என்னடா வந்த உடனே தூக்கம்? ப்ளீஸ்க்கா, எனக்கு நல்லா தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாத. இவனுக்கு மட்டும் இப்படி சாஞ்ச உடனே தூக்கம் வருதோ? தீபன், தீபன், ப்ளீஸ்க்கா, தீபன், 1 மணி நேரம். நான் விஜயை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன். புட்டு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடு. கதவு உள்ள லாக் பண்ணிக்கோ. வா. என்ன வர சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன பண்றான் அவன்? ச்சே. Shit. மச்சி இது வேலைக்கு ஆகாது, வீட்டுக்கு போய் பார்ப்போம். நீ சொல்றதா மச்சான் சரி. இவனுக்கு இதே வேலை தான் மச்சான். ஆமாண்டா இருக்கு அவனுக்கு. மச்சான் நீ கிளம்பு, அவனை மன்னிக்கவே கூடாதுடா. என்னடா ஆளையே காணுமே. என்ன பண்ணலாம்? நிவேதா கூட அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒருவேளை அவளை பார்க்க போயிருப்பானோ? பார்க்கலாம். பார்க்கலாம் வா. தீபம் வந்தானா? நானே அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க போனானோ என்ன ஆனானோ. அப்போ ப்ரோக்ராம் கேன்சல் தான். இப்போ போச்சா? ஓகே, சரி, பாய். பார்க்கலாம். பார்க்கலாம். பேட்டரி டவுனா? முதல்ல கந்து வட்டிக்கு கடன் வாங்கியாவது ஒரு பேட்டரி வாங்கி போட்டணும்.
ஐயோ 50 மிஸ் கால் அல்லாட்டா. 25 நிவேதா, 25 குப்தன். இவளுக்கு என்னாச்சு? ஏன் கட் பண்றா? ஹலோ. ஹலோ. இட்ஸ் ஆல் ஓவர் தீபன். இனி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏய் என்னாச்சு? அதை சொல்லு முதல்ல. உனக்கு மறதி இருக்குன்னு தெரிஞ்சு நான் உன்னை லவ் பண்ணேன். ஆனா உன்னால நான் எவ்வளவோ இழந்துட்டேன். உன்னால தான் நான் என்னோட ட்ரீம் ஒர்க்குக்கான இன்டர்வியூ கூட போகாம இருக்கேன். தீபன், இப்படியே போனா நம்ம கல்யாணத்தன்னைக்கு தாலி கட்ட வரத கூட நீ மறந்துடுவ. ஏய் இனி உன்னால எனக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம் தீபன். இட்ஸ் ஆல் ஓவர். நம்ம சுமூகமாவே பிரிஞ்சிடலாம். ஏய் நான் முடிவு பண்ணிட்டேன் தீபன். குட் பை. இப்படி ஆயிடுச்சு. மச்சான் அவன் தான் கால் பண்றான். இங்கே கொடு. என்ன இவன் கால் பண்றான்? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? ஆடா டேய் என்ன ஆச்சுடா? டேய் நேற்று எங்கடா போறான்னு பிளான் பண்ணாம குஞ்சிக்குளம் போறான்னு சொன்னமா இல்லடா? அச்சோ மறந்துட்டேன் மச்சி. உன்னோட மறதை கொண்டு போய் குப்பையில போடுறான். உன்னால எத்தனை பேருக்கு கஷ்டம் தெரியுமா? நீங்க வெயிட் ஆஃப் போன. சரி விடுமச்சி, இதுக்கு போய் நீ சீரியஸா வேண்டிய அவசியம் ஏய், இல்லை. என்னடா நீ சொல்ற? இந்த மறதியால நான் காதல எழுந்தேன், நட்புல பிரச்சனை, வீட்டில் அக்கா கூட பிரச்சனை, எக்ஸாமில் வேற கோட்டை விட்டேன். ஒரு நாள் 3 மில்லியன் ப்ராஜெக்ட்டுக்கு நான் தான் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு மச்சான் என்ன பேசிட்டு இருந்தேன்னு மறந்துட்டேன். அதனால அது என் கைவிட்டு போயிடுச்சு. என்ன வேற டீப்ரமோட் பண்ணிட்டாங்க. இப்படி நான் வாழ்க்கையில் எத்தனையோ தான் எடுக்கிறது. ச்சே, இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு மச்சி. விட்றா, எல்லாம் நன்மைக்கே. பழசை மறக்க முடியாம தூக்கமே இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது உனக்கு வரம். இதை நீ பாசிட்டிவாடு, வருத்தப்படாதடா. டேய் சொன்னா போல இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் ஒரு சயின்டிஸ்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் அந்த ஞாபக சக்தி சம்மந்தமான ரிசர்ச் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அவரை போய் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக சான்ஸ் இருக்கு மச்சி. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். Yes, come in. Please be seated. தேங்க்யூ சார். Hello, I'm Dr. Rajesh Kanda, neuroscientist, super specialist in memory power. நரம்பியல் விஞ்ஞானி. ஓ, நீங்க? ஐ எம் தீபன், ஸ்பெஷலிஸ்ட் இன் மறதி. அப்படின்னா ஒரு வகையில் நீங்க கொடுத்து வச்சவர்னு சொல்லுங்க. நீங்கள் வேறு டாக்டர், இந்த மறதியால் நான் பட்ட துன்பத்துக்கு அளவே இல்லை. அப்படி எவ்வளவோ அனுபவிச்சிட்டேன். ஏதோ இது மட்டும் இப்போ ஞாபகம் இருந்துச்சேன்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. See, Mr. Deepan,
மறதிங்கிறதே வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை போராடி வெல்றது மிக கஷ்டமாக இருக்கும். எத்தனையோ பேர் அவங்க கடந்த கால கசப்பான அனுபவங்களான பகை, துரோகம், தோல்வி, விரக்தி, கவலை, குரோதம் இப்படி எத்தனையோ விஷயங்களை மறக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. பட் இது எத்தனை பேரால் முடியும்? உங்களை மாதிரி சில பேரால் மட்டும்தான் முடியும். குட் இன் ஃபர்கிவ், பெஸ்ட் ஃபர்கெட். மன்னிப்பிலும் மறப்பது சிறந்தது. ஸோ இன் மை ஒப்பீனியன் வாழ்க்கையில் மறதிங்கிற விஷயம் ஓரளவுக்கு அவசியம். தீபன், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். பல வருஷங்களா மனுஷனோட ஞாபக சக்தி அதிகரிக்க நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ரிசர்ச் டாக்டர்? சொல்கிறேன். இந்த கிளிப்பை பார்த்தா உங்களுக்கே புரியும். பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய சம்பவங்கள் மூளையின் மெமிலரி பாடியின் மத்திய பகுதியான லிம்பிக் சிஸ்டம் ஹைப்போதிலாமஸ்ல ஸ்டோர் ஆகுது. அதற்கு மூளையின் கோட்டெக்ஸில் உள்ள பல கோடிக்கணக்கான நரம்புகளும் பிரதான பங்கு வகிக்கிறது. இப்படி பதிவாகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ மூளையில் பதிவாகிறது. மூளையில் பதிவான அந்த விஷயங்களின் வேகத்தின் அளவை பொறுத்தே அந்த விஷயங்கள் மெதுவாகவோ அல்லது விரைவாகவோ வெளிவரும். சில நேரங்களில் சிலருக்கு பிறக்கும் போதோ இடையிலோ அல்லது தொற்றுநோய் காரணமாகவோ மறதி ஏற்படலாம். புலன்களால் அனுப்பப்பட்ட கணுத்தாக்கங்கள் சரியான முறையில் சேமிக்கப்படவில்லை என்றாலோ அல்லது சேமிக்கப்பட்ட நரம்பு கலன்கள் பாதிக்கப்பட்டாலோ சேமிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்க முடியாது. நரம்புகளின் இம்பல்ஸ்கள், அதாவது கணுத்தாக்கங்கள் மத்திய நரம்புகளுக்கு ஸ்னாப்ஸ் மூலம் கடத்தப்படும் போது நியூரோ டிரான்ஸ்மிஷன் பயன்படுத்தப்படுகிறது. இவையெல்லாம் சரியான முறையில் செயல்படவில்லை என்றாலும் ஞாபக சக்தி குறைய வாய்ப்பிருக்கிறது. இந்த நிலையை மாற்றியமைக்க நாங்கள் கண்டுபிடித்த சிப்பை மூளையில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். This is our research, chip in brain. இறுதி கட்டத்தில் இருக்கும் இந்த ஆராய்ச்சி நிறைவு பெற we need a guinea pig, அதாவது ஒரு மனித மாதிரி தேவை. இந்த சிப்பை ஒருத்தருக்கு பொருத்தும் போது அவர் பார்க்கிற, கேட்கிற, உணர்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அது ஸ்டோர் பண்ணிக்கும். அது அதுவாவே அப்பப்போ விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்திலே அவங்க தான் அதி உயர் ஞாபக சக்தி கொண்டவங்களா இருப்பாங்க. டாக்டர், இது ஃபோனுக்கு யூஸ் பண்ற மெமரி சிப்பா? நோ, இது நானோ டெக்னாலஜினால உருவாக்கப்பட்ட மைக்ரோ சிப். இந்த சிப்போட கெப்பாசிட்டி ஃபுல்லா பயன்படுத்தப்படும். ஓகே ஓகே. ஒருவேளை சிப் ஃபுல் ஆயிட்டுனா அது அவ்வளோ சீக்கிரமா ஃபுல் ஆகாது. அப்படியே ஃபுல் ஆனாலும் ஸ்டோர் ஆன பழைய சம்பவங்கள் நினைவுகள் அதுவாவே அழிஞ்சு புது சம்பவங்கள் நினைவுகளை அதுவாவே ஸ்டோர் பண்ணிக்கும். இது சுழற்சியா நடந்துகிட்டே இருக்கும். பட் ஒன் திங், எந்த சம்பவங்களையும் மேனுவலா டெலீட் பண்ண முடியாது. அதை ஏன் டெலீட் பண்ணணும்? அதை விடுங்க டாக்டர். அந்த சிப்பை என் மூளைக்குள்ள வைக்க முடியுமா? Why not? தாராளமா செய்யலாம் தீபன். பட் ஒன் திங், இதை மூளையில ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டா மறுபடியும் ரிமூவ் பண்ண முடியாது. அப்படி ட்ரை பண்ணா மூளை இறந்துரும். டாக்டர், இந்த மறதியாலனா எவ்வளவோ எழுந்துட்டேன். இனிமே இந்த உலகமே ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். என்னை மதிக்காதவங்க எல்லாரும் என்னை பாராட்டுவாங்க. இப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கும்போது நான் ஏன் ஃபிக்ஸ் பண்ண சிப்பை ரிமூவ் பண்ணணும்? அப்புறம் எப்படி பிரெயின் டெத் ஆகும்? நீங்க சொல்றதும் சரிதான். ஓகே, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க ஃபார் மை லீகல் அப்ரோச். அண்ட் மிஸ்டர் தீபன், there are 1 MB, 1 GB, 1 TB available. What's your choice? 1 MB 1 GB கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன 1 TB? Well, 1024 KB ஒரு MB, 1024 MB ஒரு GB, 1024 GB ஒரு TB. வாவ், அப்படின்னா 1 TB ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது ஃபுல்லாக பல வருஷம் ஆகும். பரவாயில்லையா? நான் செத்தாலும் என்னை மண்ணுக்குள்ளே இருந்து தோண்டி எழுப்பி என்னை எது கேட்டாலும் நான் பதில் சொல்லணும். எனக்கு பரிபூர்ண சம்மதம். சக்சஸ். வெற்றிகரமா சிப்பை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான அப்சர்வேஷனையும் முடிச்சிட்டேன். இனி நீ தான் உலகத்திலேயே அதி உயர் ஞாபக சக்தி உள்ள மனிதன். பை த வே, என்னோட அடுத்த ரிசர்ச்சுக்காக நான் 1 வருஷம் ஃபாரின் போறேன். ஸோ அது வரைக்கும் பி கேர்ஃபுல் அண்ட் டேக் கேர். ஐ வில் டேக் கேர் மை செல்ஃப் டாக்டர். See you later. இங்கே தானே வச்சேன். வரும்போது இருந்துச்சே, எங்கே வச்சு? ஓசக்கானண்டா. மச்சான், நம்ம வந்த வழி எப்படா?
போட்டேன். சார் நானா சார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ. இல்லை 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 இந்த தடவை சொல்றது இப்போ என்ன? இல்லை இல்லை போ 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 எழுது. விட்டுருங்கய்யா, மன்னிச்சிருக்க, விட்டுருங்கய்யா. டாக்டர். எஸ், நான் தான் தீபன். தீபன், ஏன் இப்படி இருக்கீங்க? டாக்டர், நீங்க எனக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு போயிட்டீங்க டாக்டர். ஆனா ஒரு வருஷமா நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் டாக்டர். What happened? ஐயோ, லிசன் தீபன், இந்த ஸ்டேஜை நீங்க தாண்டிட்டீங்கன்னா நீங்க தான் உலகத்திலே அதி உயர் ஞாபக சக்தி மனிதன். எஸ், பட் என்னால முடியல டாக்டர். முன்னாடி மறதியால கஷ்டப்பட்டாலும் நிம்மதியா இருந்தேன். பட் இப்ப ஞாபக சக்தி இருந்தோம் நிம்மதி இல்லாம இருக்கேன் டாக்டர். தயவு செஞ்சு என்ன பழைய கொண்டு வந்திருக்கு டாக்டர், ப்ளீஸ். நோ 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 நோ, அப்படி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணா பிரெயின் டெத் ஆயிடும். வேற வழியே இல்லையா டாக்டர்? டாக்டர், மறுபடியும் ஆபரேஷன் பண்ண போறீங்க? நோ நோ, இது மூலமா உங்க சிப் யூசேஜை பார்க்கலாம். இது வரைக்கும் எவ்வளவு சைஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, இன்னும் எவ்வளவு சைஸ் யூஸ் பண்ணா பழைய மெமரிஸ் அழிஞ்சு புது மெமரி ஸ்டோர் ஆகுன்னு பார்க்கலாம்.
ஒருவேளை இதுக்கு சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க டாக்டர். சிப் ஃபுல்லாக இன்னும் எவ்வளோ காலம் ஆகும்னு. எஸ் செக் பண்ணி சொல்றேன். Initiating system 1. ஓ 1024 ஜிபில இந்த வருஷம் பூரா 1 ஜிபி தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா 1023 ஜிபி ஃப்ரீயா இருக்கு. ஸோ இன்னும் 1023 வருஷங்கள் தேவைப்படும் இந்த சிப் ஃபுல்லாக. ஐம் சாரி தீபன். இயற்கையை எல்லா சூழ்நிலைகளிலும் விஞ்ஞானத்தால் வெல்ல முடியாது.